ஆளை பார்த்து குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு 100 இல்லைங்க 200% இந்த வீடு பொருந்தும். ஏன்னா வீட்டோட எலிவேஷனுக்கோ வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிற ஒர்க்குக்கும் பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் இல்லாமல் அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் தாங்க. ஆனால் எல்லா ரூம்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் ரெடி பண்ணி வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணது இல்லாமல் அழகான இன்டீரியர் கூட வீட்டவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிக்க ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் சவனம்பட்டிக்கு பக்கத்தில் எந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் எப்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே நம்மளுக்கு பில்டிங்கை டவுன்ஃபாலே வந்து 1120 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடாக நம்மளுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன், ஆரஞ்ச், சாண்டல் இந்த 3 கலர்ஸ் மட்டுமே பயன்படுத்தி எலிவேஷனை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் எலிவேஷனை நீட்டாக ரெடி பண்ணது இல்லாமல் கேட்டுக்கும் ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேம்புக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 10. கார் பார்க்கிங்கில் யூஸ் பண்ணுற ஃபோரிங் டெஸ்ட்டில் செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பார்க் டேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி வாலுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரல் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. போட்டிக்கு அடுத்தது இந்த இடத்துல நமக்கு பெரிய ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவில் இந்த வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வீட்டோட வாட்டர் சம்பு போர்வெல் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டை நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு 11க்கு 17ன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டு ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் நமக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் அண்ட் மெரூன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எல்லோ கலரில் ஸ்டிப் லைட் ஸ்பாட்டை மாட்டி ஃபால் சீலிங்கை வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் வால் ஃபுல்லாக பேக்ரவுண்டுக்கு நமக்கு WPC பேனல்ஸில் பொறுத்திருக்காங்க. அதுக்கு பென்டென்ஸில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நமக்கு ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி ஒரு சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு கார்னரில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண மாதிரி பூஜை யூனிட் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கீழே பார்த்திங்கன்னா நிறைய செட்டப் பாக்ஸ் ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி சூப்பராக நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் நமக்கு பெருசாக நமக்கு ஒரு UPS வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னிமூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலாக நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் பெருசாக நம்மளுக்கு ஒரு UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டான டைல்ஸ் எல்லாமே கிளாஸி ஃபினிஷில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனில் நம்மளுக்கு கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு நிறைய பேஸ் யூனிட் RCC லேப் யூனிட் அது போக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் ஃபிட் பண்ணி அதில் நமக்கு கிளாஸ் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு டோர் ஃபினிஷிங் சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லும் பார்த்திங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டு ஸ்லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த லைட் எதுக்கு இங்கே கிளாம்ப் பண்ணாங்கன்னு தெரியலிங்க. ஆனால் வந்து ஃபோர்த் சைடில் எரியிற மாதிரி உங்களுக்கு வந்து LED லைட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணுது. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யாராச்சும் நம்ம வீட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க் இன் ஹோம் பண்ணுற மாதிரி இங்கே சூப்பராக நம்மளுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லெஃப்ட் ஏரியா கீழே நமக்கு வாட்டர் ப்ரூஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சின்னதாக வந்து ஒரு மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கார்னரில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெரிய யூபிஎஸ் வந்து வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 16ன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி நார்த் சைட் வாலில் வந்து இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு சின்னதாக டோர் ஃபினிஷிங்கில் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நம்மளுக்கு லைட் எறிகிற மாதிரி சூப்பரான ஒரு எல்இடி லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு ஃபிட் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமாக நமக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு சிவில் ஒர்க்கில் சின்னதாக வந்து ஒரு பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா துணி தை கொடுக்க கல்லோ, துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா சவனப்பட்டியிலேருந்து நம்ம அப்படியே கொண்டையம்பாளையம் போகிற வழியில் நல்ல ஒரு செமி கேட் அண்ட் கம்யூனிட்டியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 63 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.